அருமையா இருக்கு. ஃபுல் சார்ஜ். அவர் ஏறிடுச்சு. ஆக்ஷன். கலக்கிட்டீங்க ஆக்ஷன் காமன். நாம இந்த எக்கி ஷோபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா 早く準備なさい。俺もソースの剣の焼きそば食べたいでござんす。ちゃっちゃと朝ごはん食べるでござんす。幼稚園のバス来ちゃうでござんす。 இனிமே அதிகமா வரி செலுத்தணும்னு போட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளவுதான் ஏத்திக்கிட்டு போவாங்களோ தெரியலையே. அப்பா தயவு செஞ்சு எப்படியாவது அந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்கப்பா. இல்ல ஷின்சான், ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ்க்கு போய் என்னத்தை கிழிக்க போறீங்க? எப்படி இருந்தாலும் ஆபீஸ்க்கு போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்க போறீங்க. இத்தனை வருஷம் ஆபீஸ் போனீங்களே, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது கிடைச்சதா? அப்படியே தானே இருக்கீங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? வேற என்ன, நான் கேட்டதை செய்யுங்க. நடக்கிற காரியமா பேசு. உங்க அப்பா ஆபீஸ் கிளம்புற நேரத்துல எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா நீங்களாவது என்ன அங்க கூட்டிட்டு போங்களேன். அதெல்லாம் முடியாது ஷின்சான். இன்னைக்கு ஹீமா வரைக்கும் தடுப்பூசி போட போகணும். இன்னொரு நாள் போய்க்கலாம். அப்ப சரி, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க ஹாரி. ஏன் அரிசி உருண்டை மண்டையா? கண்டிப்பா உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். தைரியம் இருந்தா போச்சான தாண்டி வா பாக்கலாம். ஏன்னா கசமா சங்கத்துல வந்து ஐக்கியமாகாம ஓரமா தொங்கிட்டு இருக்கியே. இதெல்லாம் ஒரு சங்கம் வெளியே சொல்லாத. இன்னும் சின்ன பசங்களாவே இருக்கீங்களே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் விஷயத்தை காட்ட போறேன். இதுதான் தாபா சாப்பாடோட கார்னிவல் புக். இது சாசுகேனோட ஃப்ரைட் நூடுல்ஸ். நீங்க போய் சாப்பிட்டீங்க நீ? அன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருந்ததுனால சாசுகேனோட ஃப்ரைட் நூடுல்ஸ் சாப்பிட முடியல. ஆனா அதுக்கு பதில் டக்கோயாக்கி பர்கர் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு கறி சாப்பிடணும். ஆனா சாசிக்கு என்னுடைய ஃப்ரைட் நூடுல்ஸ் தான் ரொம்ப சிறந்தது. ஏன் நம்ம ஆக்ஷன் காமெண்ட் கூட அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பலசாலி ஆயிடுவாரு, தெரியல. ஆனா கசமா இந்த மாதிரி சின்ன பசங்க ப்ரோகிராம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. ஏதோ 1-2 எபிசோடு தெரியாதனமா பாத்துருப்பேன். விட என்ன ரொம்ப அறிவாளி பையன்ல. இந்த மாதிரி சாசுகேனோட ஃப்ரைட் நூடுல்ஸ் சாப்பிடணும். எனக்கு அது எங்க அம்மா கிட்ட சொல்லி கூட்டு போய் சொல்லுவேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படியாவது போராடி சாசுகேனுடைய ஃப்ரைட் நூடுல்ஸ் சாப்பிட்டு ஆகணும். சரியா சொன்ன. ஆனா இந்த விழா ரொம்ப தூரத்துல நடக்குது. நம்மளால எப்படி போக முடியும்? முதல்ல ஸ்டேஷனுக்கு, அப்புறம் அங்க இருந்து ஒரு பஸ்ல போயிடலாம். சரி, நாம எப்போ போறோம்? யோசிக்கலாம் வேண்டாம், உடனே கிளம்பலாம். இன்னைக்கு லீவு கிடையாது, அதனால சாசுகேனோட கடையில கூட்டம் அதிகமா இருக்காது. சரிதானே? போ. அம்மா கிட்ட சொன்ன விட மாட்டாங்களே. அப்படின்னா ரகசியமா போயிடலாம். சின்ன பசங்க நாம மட்டும் போறதா? எனக்கு தெரிஞ்ச அது நல்லது இல்லப்பா. அங்க போயிட்டு ஃப்ரைட் நூடுல்ஸ் சாப்பிட்டு நம்ம உடனே திரும்பி வந்துடலாம். என்ன சொல்றீங்க? அப்படின்னா ஃப்ரைட் நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்காக தாராளமா ரிஸ்க் எடுக்கலாம். நீ எப்படி கசாமா? அவன் அவங்க அம்மா கிட்ட கேட்காம எங்கேயுமே போக மாட்டான். ஏய், என்ன பேசுற நீ? அதெல்லாம் இல்ல, நாங்க வருவேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஃப்ரைட் நூடுல்ஸ்லாம் வேண்டாம். ருசியான தரமான நம்ம மட்டும் தனியா அங்க போறது நினைச்சா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்பவே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு பிடிச்சத பத்தி பேசினாலே போதுமே. நீங்க பிடிச்சத பார்க்ல மீட் பண்ணலாம். இப்படி சாப்பிட்டா எப்ப சாப்பிட முடிக்கிறது? டபால்ல வாய்க்குள்ள போடுங்க. இந்த மாதிரி ருசியான சாப்பாட்டை நீங்க எங்கேயும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. வந்து ருசிச்சு பாருங்க. இங்க மோட்ச கறி கிடைக்கும். வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். என் பேரு கோர்மே போய் 5 ஸ்டார் சாப்பாடு ஆர்கனைசேஷனுடைய லீடர். ஏ கிளாஸ் கோர்மே ஆர்கனைசேஷன். என்ன நடக்குது இங்க? சிறந்த உணவு, சிறந்த ஷெஃப், நல்ல முறையிலையும் பரிமாறுவார். தரமற்ற தாபா சாப்பாடை தயாரிக்கிறவங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா இந்த இடத்தை நாங்க 5 ஸ்டார் சாப்பாடு விழாவை நடத்துறதுக்காக பயன்படுத்த போறோம்.